ஒரு மாபெரும் பாலைவனத்துல தனியா நின்னுட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு மணல் துகளையும் என்ன சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்பவே மலைப்பா இருக்கும். அது ஒரு முடியவே முடியாத வேலை மாதிரி தோணும் இல்லையா? ஆமா, அதேதான். ஒரு போட்டித் தேர்விற்கு, குறிப்பா இந்த ஆசிரியர் தகுதி தேர்விற்கு நீங்க தயாராகும்போது உங்க மனநிலையும் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். எண்கள், வருடங்கள், அப்புறம் அந்த ஆசிரியர்களோட பெயர்கள், நூல்களின் பெயர்கள்னு ஒரு முடிவில்லாத பட்டியலை பார்க்கறப்ப ஒரு பெரிய மலைப்பு வரும். கண்டிப்பா. அந்த மணல் துகள்கள தனித்தனியா பார்க்கறதுனால வர்ற குழப்பம்தான் அது. அந்த தகவல்கள் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு சம்மந்தம் இல்லாதது போலவும், ஒரு வறட்சியான தரவுகள் போலவும் நமக்கு தோணும். அதாவது மூளைக்குள்ள வலுக்கட்டாயமா தகவல்கள திணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ம். அந்த ஒரு தெளிவு நமக்கு அங்க கிடைக்கிறது இல்ல. ஆனா, இன்னைக்கு அந்த பார்வைய நாம முற்றிலுமா மாத்தப் போறோம். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்துல இருக்கிற தரவுகள தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலசப் போறோம். ம். இது வெறும் மனப்பாடம் பண்ற ஒரு பட்டியல் கிடையாது. இந்த தரவுகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த மறைமுகமான தொடர்புகள நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். மிக சரியான அணுகுமுறை. ஏன்னா, தகவல்களை எப்படி ஒண்ணோட ஒண்ணு இணைக்கிறது, அப்புறம் ஒரு செய்திக்கு பின்னாடி இருக்கிற கதையை எப்படி புரிஞ்சுக்கிறது, முக்கியமா எவ்வித சிரமமும் இல்லாம இது எப்படி இயற்கையாவே நினைவில் வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நாம பேசப் போறோம். ஆமா. இது அறிவ கட்டமைக்கிற ஒரு கலைனே சொல்லலாம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நம்ம நேரடியா உள்ள போயிடலாம். இப்போ இலக்கியம்னு எடுத்துக்கிட்டாலே அது எப்போதுமே இயற்கையின் மடியிலிருந்து தான் தொடங்குது. பாடப்புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா காடு அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து இதை நாம புரிஞ்சுக்கலாம். ஆமா. காடு தலைப்பு ரொம்பவே முக்கியமானது. ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது கவிதை, காடுன்னு இயற்கையை பத்தி படிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய யானைகளோட தந்தங்களை பத்தின விலங்கியல் தகவல் ஏன் உள்ளே வருது? இந்த கவிதைக்கும் யானைக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. இப்ப நம்ம கல்வி முறையோட சிறப்பம்சமே இதுதான். கலையையும் அறிவியலையும் நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்காம ரெண்டையும் இணைச்சு பார்க்கணும். இப்போ கவிஞர் சுரதா எழுதின காடு அப்படிங்கிற கவிதை இயற்கையோட அழக ரொம்ப அற்புதமா பேசுது. சுரதா இவரோட இயற்பெயர் ராசகோபாலன் இல்லையா? கரெக்ட். இவரை நாம உவமை கவிஞர்னு ரொம்ப சிறப்பா சொல்லுவோம். இவரோட படைப்புகளை பாத்தீங்கன்னா அமுதும் தேனும், தேன்மழை, அப்புறம் துறைமுகம், இந்த பெயர்களை கவனிச்சாலே அவருடைய அந்த இயற்கை சார்ந்த பார்வை நமக்கு புரியும். ஓ, அந்த பெயர்கள் எல்லாமே இயற்கையோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதேதான். இதே இயற்கை சார்ந்த உணர்வோட்டத்துல தான் ராஜமார்த்தாண்டம் எழுகின அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூலும் வருது. அவர் நடத்தின கொல்லிப்பாவை அப்படிங்கிற இதழும் இந்த இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பிரதிபலிக்குது. இதெல்லாம் கவிதைகள் சரி. ஆனா நான் கேட்ட அந்த யானைகள் பத்தின தரவு அது எப்படி இங்க இணையுது? அங்கதான் பாடத்திட்டம் ரொம்ப தந்திரமா ஒரு அறிவியல் தகவலை உள்ள கொண்டு வருது. இயற்கைய வெறும் ரசனைக்காக மட்டும் பார்க்க கூடாது, அத பத்தின ஒரு துல்லியமான அறிவியலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆப்பிரிக்கன் யானைகளை பாத்தீங்கன்னா ஆண் யானை, பெண் யானை ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும். ஆமா, நான் கூட படிச்சிருக்கேன். ஆசிய யானைகள் அப்படி இல்ல. சரியா சொன்னீங்க. ஆசிய யானைகள்ங்க ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு. இந்த ஒரு துல்லியமான உயிரியல் தகவல் முண்டந்துறை புலிகள் காப்பகம் பத்தின குறிப்புகளோட இணைந்து வருது. இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வுல ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க யானைகளுக்கு இடையிலான வேறுபாடு என்னன்னு கேட்டா அது வெறும் விலங்கியல் கேள்வி இல்ல. அது தமிழ் பாடத்திட்டத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு அறிவியல் நுட்பம். அட, இது ரொம்ப அருமையான ஒரு இணைப்பு. விலங்குகளோட உலகத்தை வெறும் கதைகளா மட்டும் இல்லாம தரவுகளாவும் பதிவு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. இதையெல்லாம் விட இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது மனிதனுக்கும் இயற்கைக்குமான அந்த உறவு. இந்திய வனமகன் அப்படின்னு அழைக்கப்படுற ஜாதவ் பயங் அவரோட கதை. ஓ, அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஈடு இணையற்ற ஒரு ஆளுமை அவர். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவுல ஒரு மணல் தீவுல தனி ஒரு மனிதனா நின்னு ஒரு முழு காட்டையே உருவாக்குனவர் அவர். எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாமலையா? ஆமா, எந்த ஒரு மெஷினும் இல்லாம வெறும் கைகளால விதைகளை தூவி மரக்கன்றுகளை நட்டு பல வருஷங்களா உழைச்சு ஒரு காட்டையே உருவாக்கினாரு. அவருடைய இந்த அசாத்தியமான உழைப்ப பாராட்டி தான் 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அவருக்கு வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து 2015ல இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருதையும் வழங்கி கௌரவிச்சாங்க.
இந்த இடத்துல நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு தனி மனிதர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு மணல் தீவுல ஒவ்வொரு மரக்கன்றா நட்டு ஒரு மாபெரும் காட்டை உருவாக்குறது அப்படிங்கிறது, இன்னைக்கு இந்த தேர்வுக்கு தயாராகிறீங்க இல்லையா நீங்க, உங்க ஒவ்வொருத்தருடைய பயணத்துக்கும் இது ரொம்ப பொருத்தமான ஒரு ஒப்பீடு. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ தினமும் நீங்க படிக்கிற ஒவ்வொரு தகவலும், ஒவ்வொரு ஆசிரியரோட பேரும் ஒரு விதை மாதிரி தான். முதல் சில மாசங்களுக்கு உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் தெரியாது. அது ஒரு பாலைவனம் போலவே தான் உங்களுக்கு தோணும். ஆனா நீங்க தொடர்ந்து படிச்சு தகவல்களை சேர்த்துக்கிட்டே வரும்போது, கொஞ்ச நாள்ல உங்க மூளைக்குள்ள ஒரு மாபெரும் அறிவு வனமே உருவாகிடும். ரொம்ப சிறப்பான ஒரு ஒப்பீடு. ஜாதவ் பையங்கோட காடு ஒரே நாள்ல உருவாகல. அதுபோல தான் அறிவும். சரி, அவர் ஒரு தனி மனிதனா இயற்கைய, முக்கியமா பிரம்மபுத்திரா நதிய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு காட்ட உருவாக்குனாருன்னு பார்த்தோம். ஆமா. மனிதனோட இந்த இயற்கையை ஆளும் திறன் ரொம்பவே வியப்பானது. இதே கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்த்தோம்னா, இதே இயற்கையோட இன்னொரு பிரம்மாண்டமான கடலை 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம பழங்கால தமிழர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரொம்ப சரியான ஒரு இணைப்பு. நிலத்திலிருந்து நதிக்கும், நதியிலிருந்து நேரா கடலுக்கும் நம்ம பயணம் இப்போ நகருது. தமிழர்களோட கடல் ஆளுமைன்னு பேசும்போதே மருத நிலநாகனார் எழுதின கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற அந்த கவிதை தான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது. மருதத்திணை பாடுவதுல ரொம்ப வல்லவரான அவர்தான் அது. ஆமா, கடலையும் கப்பலையும் அவர் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாருன்னு பாருங்க. அது வெறும் வர்ணனைகள் மட்டும் கிடையாது. நீங்க தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு ரொம்ப தெளிவா குறிப்பிடுது. முன்னீர் வழக்கம், அதாவது 3 நீர், அப்படிதானே? கரெக்ட். மழை நீர், ஆற்று நீர், அப்புறம் ஊற்று நீர் ஆகிய 3ம் கலந்த கடல்ல பயணம் செய்யறது அன்றைய தமிழர்களோட வாழ்வுல பிரிக்க முடியாத ஒரு அங்கமாவே இருந்திருக்கு. ஆனா இதை விட என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, கப்பல் கட்டுற கலைஞர்களை அவங்க கம்மியர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கம்மியர், அந்த பெயர் மட்டும் இல்ல, அவங்க பயன்படுத்தின அந்த சொற்களை கொஞ்சம் பாருங்க. கப்பலோட அடிமரத்தை எறா அப்படின்னும், குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம்னு கப்பலோட ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தனித்தனி தமிழ்ச்சொல் இருக்கு. ஆமா, கப்பல்களோட வகைகள்ல கூட கலம், வங்கம், நாவாய்னு நிறைய பிரிவுகள் இருந்திருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இப்போ இந்த எறா, சுக்கான் மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கவிஞர்கள் சும்மா ஒரு கவித்துவத்துக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதின சொற்களா, இல்ல உண்மையிலே இது ஒரு தொழில்நுட்ப சொற்கள் தானா? இது 100க்கு 100% துல்லியமான பொறியியல் தொழில்நுட்ப சொற்கள். பழங்கால தமிழர்கள் சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பாடுற கவிஞர்களா மட்டும் இல்ல, அவங்க கடலோட நீரோட்டத்தையும் காத்தோட திசையையும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட தலை சிறந்த பொறியாளர்களாவும் மாலுமிகளாவும் இருந்திருக்காங்க. அப்படியா? அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ சுக்கான் அப்படிங்கிறது கப்பலோட திசைய திருப்புவதற்கு பயன்படுற ஒரு கருவி. அதாவது ஆங்கிலத்துல ரடர்னு சொல்லுவோம்ல அது. நங்கூரம் உங்களுக்கு தெரியும், ஒரு பிரம்மாண்டமான கப்பலை ஒரு இடத்துல நிலையா நிறுத்துற கருவி. ஆமா, ஆங்கர். அப்புறம் பருமல் அப்படிங்கிறது அலைகளோட சீற்றத்தை தாங்குற வகையில கப்பலோட கட்டமைப்பை வலுப்படுத்துற ஒரு குறுக்கு மரம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு தொழில்நுட்ப புரிதல் இல்லாம பெருங்கடல்கள்ல அவங்களால பயணம் செஞ்சிருக்கவே முடியாது. நிஜமா, இது எல்லாம் ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. எந்த ஒரு நவீன ஜிபிஎஸ் கருவிகளும் இல்லாத ஒரு காலத்துல வெறும் இயற்கை அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க உலகையே சுத்தி இருக்காங்க. ஆமா. இந்த அறிவியல் சிந்தனையோட பாடத்திட்டம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இணைக்குது. அதாவது அறிவியல் புனைக்கதைகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற ஜூல்ஸ் வார்ன் எழுதின ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற நூல். அவரு 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர். கரெக்ட். ஆனா தமிழர்களோட கடல் ஆளுமையை படிச்சுட்டு உடனே அடுத்ததா ஜூல்ஸ் வெர்னை படிக்கிறதோட நோக்கம் என்னவா இருக்கும்? அதுதான் நம்ம பாடத்திட்டத்தோட ஒரு விருந்த பார்வைன்னு சொல்லணும். ஆழ்கடலின் அடியில் அந்த நாவல்ல பாத்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே கடலுக்கடியில் மனிதர்கள் பயணம் செய்யறத பத்தி ஒரு கற்பனை அறிவியலா ஜூல்ஸ் வார்ன் எழுதினாரு. அது ஒரு கற்பனையின் உச்சம். ஆமா. ஆனா தமிழர்களோட வரலாறு கற்பனை கிடையாது, அது நிஜம். ஒரு மனிதனோட அறிவியல் புனைக்கதையையும் நம்ம சமூகத்தோட நிஜமான அறிவியல் வரலாற்றையும் ஒப்பிட்டு படிக்கும்போது கடல் பத்தின நம்ம சிந்தனை இன்னும் பரந்துபட்டதா மாறுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதோட நம்ம கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரா சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினா அந்த வரலாற்றையும் நாம இணைச்சு பார்க்கணும். அப்பதான் தமிழர்களோட அந்த கடல் ஆளுமை எப்படி காலங்காலமா தொடருது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். 100க்கு 100 உண்மை.
கடலை ஆளுமை செஞ்ச தமிழர்கள் அப்படின்னு பேசும்போதே நமக்கு இயல்பாவே ஞாபகத்துக்கு வர்றது பாண்டியர்களோட முத்து குளித்தலும் அவங்க ஆட்சி செஞ்ச கொர்க்கை துறைமுகமும் தான். ஆமா, முத்து குளித்தல்னாலே கொர்க்கைதான். அங்கிருந்து அப்படியே தாமிரபரணி பாயிர திருநெல்வேலியை நோக்கி நம்ம உரையாடல கொண்டு போகலாம். திருநெல்வேலி பாண்டியர்களோட 2வது தலைநகரமா இருந்திருக்கு. அந்த மாவட்டத்துல தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படுற பாளையங்கோட்டை இருக்கு. பாளையங்கோட்டை அந்த இடங்களோட சிறப்புகளை தாண்டி அந்த நிலம் உருவாக்குன ஆளுமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. தேச தலைவர்களை பத்தி நம்ம படிக்கும்போது பல பரிமாணங்களை பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தென்னாட்டு சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு வாழ்ந்தவர் அவர். ஆமா, சுவாமி விவேகானந்தரோட தூதராகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட தளபதியாகவும் கருதப்பட்டவர் அவர். வீரம், ஆன்மீகம், அரசியல்னு இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்த ஒரு மாபெரும் ஆளுமை அவருடையது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதே சமயத்துல எளிமையின் சிகரமா விளங்கிய கண்ணியமிடு தலைவர் காயிதமில்லத் அவர்களையும் நம்ம பாடத்திட்டம் ரொம்ப அழகா அறிமுகப்படுத்துது. முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். இந்த 2 தலைவர்களையும் நம்ம ஒரே பாடத்திட்டத்துல படிக்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. இருவேறு சித்தாந்தங்கள் கொண்டவங்க, ஆனா 2 பேருமே மக்கள் பணிக்காக தங்களை முழுமையா அர்ப்பணிச்சவங்க அப்படிங்கிற அந்த ஒற்றுமை ரொம்ப தெளிவா தெரியுது. மிக சரியான பார்வை இது. இப்போ அரசியலை தாண்டி பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வாணல ஜொலிச்ச நட்சத்திரங்களையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர்களையும் நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். கொஞ்சம் உதாரணங்களோட சொல்லுங்களேன். இப்போ நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் இருக்காரு. அவரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றோம். கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற அவருடைய புகழ்பெற்ற பாடல் அஹிம்சையோட ஆழத்தை ரொம்ப தெளிவா உணர்த்துது. இவருடைய என் கதை அப்புறம் ஷங்கொலி மாதிரியான நூல்களும் தேர்வு கண்ணோட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓ, அடுத்து ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு பாடின உடுமலை நாராயணகவி. இவரை நாம பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்றோம். அதே போல இரட்டுறம் மொழிதல், அதாவது சிலேடை பாடுறதுல ரொம்ப வல்லவரான காலமேக புலவர். ஆமா, இவருடைய இயற்பெயர் வரதன். எந்த ஒரு பொருளை பத்தியும் உடனே அந்த ஸ்பாட்லயே கவிதை பாடுற ஒரு அபார திறன் கொண்டவர் அவரு. அதனாலதான் அவர் ஆசுகவி அப்படின்னு அழைப்பாங்க இல்லையா? கரெக்ட். அப்புறம் திரையிசை உலகத்துல கோலோச்சின கண்ணதாசனையும் நாம மறந்துடக்கூடாது. முத்தையா அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் பணியாற்றியிருக்காரு. இயேசு காவியம் அப்படிங்கிற அற்புதமான நூலை எழுதினவரும் இவரேதான். இறுதியா பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பு பேர்கள். உவமை கவிஞர், காந்திய கவிஞர், பகுத்தறிவு கவிராயர், ஆசு கவி. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிக்கிற பலருக்கும் இதையெல்லாம் எப்படி குழப்பம் இல்லாம நினைவில் வச்சுக்கிறதுன்னு ஒரு கவலை இருக்கும். எனக்கு இப்போ ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை அது? இந்த சிறப்பு பெயர்கள் எல்லாமே இப்ப நம்ம பயன்படுத்துற நவீன காலத்தோட ட்விட்டர் பயோ, அதாவது எக்ஸ் பயோ ஹேஷ்டேக்கள் மாதிரி தோணுது. ட்விட்டர் பயோவா? நாமக்கல் கவிஞருக்கும் காலமேக புலவருக்கும் ட்விட்டர் அக்கவுண்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. எப்படி அப்படி சொல்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ட்விட்டர் மாதிரியான சமூக வலைத்தளங்கள்ல தங்களை யாருன்னு காட்டிக்கிறதுக்கு வெறும் 2 வார்த்தைகள்ல ஒரு பயோ எழுதுறாங்க இல்லையா? ஆமா, ஷார்ட்டா எழுதுவாங்க. அது போலதான் இதுவும். இப்போ காந்திய கவிஞர், இந்த 2 வார்த்தைகளுக்குள்ள அவருடைய அகிம்சை சித்தாந்தம், அந்த கத்தியின்றி ரத்தமின்றி பாடல், காந்திய வழியில அவருக்கு இருந்த ஈடுபாடுன்னு எல்லாமே ரொம்ப சுருக்கமா பதிவு செய்யப்பட்டுடு. அட ஆமா. பகுத்தறிவு கவிராயர்னு எடுத்தீங்கன்னா சமூக மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு குரல் அப்படிங்கறது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா இந்த ஆசு கவி காலமேக புலவர் இருக்கார்ல, அவர்தான் பழங்காலத்தோட அல்டிமேட் ட்விட்டர் யூசர். அது எப்படி? உடனுக்குடன் ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி அப்போதைய ட்ரெண்டிங் டாபிக்ல சிலேடையா கவிதை பாடுறதுல அவர்தான் கில்லாடி. இது ரொம்ப ஒரு புதுமையான, அதே சமயம் மாணவர்களுக்கு ரொம்ப எளிதா புரியக்கூடிய ஒரு பார்வை. இந்த ஆளுமைகளை நீங்க வெறும் பெயர்களா மட்டும் மனப்பாடம் செய்யாம அவங்களுடைய மைய சிந்தனையோட குறியீடுகளா இந்த சிறப்பு பெயர்களை பார்க்கணும். அப்படி பார்த்தா தேர்வுல எந்த கேள்வி வந்தாலும் நீங்க ஈஸியா பதில் சொல்லிடலாம். கண்டிப்பா. சரி, இத்தனை மாபெரும் இலக்கியங்களையும் சிறந்த ஆளுமைகளையும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்திய கப்பல் தொழில்நுட்பத்தையும் நாம இன்னைக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது எல்லாம் காலங்காலமா கடத்தி வந்த அந்த பாலம் எதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு காரணம் 2 விஷயங்கள்னு சொல்லலாம். ஒன்னு, கல்வி அப்படிங்கிற அழியாத் செல்வம். மற்றொன்று, இந்த மொழிய காலத்துக்கும் சிதையாம காத்து நிக்கிற அதோட இலக்கணம். இலக்கணமா?
ஆமா. இப்போ சமண முனிவர்களால எழுதப்பட்ட நாலடியார் நூல் எடுத்துக்குவோம். வேளாண் வேதம் அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த நூல் கல்விய ஒரு அழியாச் செல்வம்னு ரொம்ப போற்றுது. அதே மாதிரி திருக்குறளார் முனிசாமி எழுதின வாழ்விக்கும் கல்வி, அப்புறம் சுப்ரபாரதி மணியோட பள்ளி மறுதிறப்பு, இது எல்லாமே கல்வியோட அவசியத்தை தான் வெவ்வேறு காலகட்டங்கள்ல நமக்கு வலியுறுத்துது. கல்வி ஒரு அழியா செல்வம் அப்படிங்கிறது 100% உண்மைதான். ஆனா அந்த கல்வியை போதிக்கிற மொழிய சரியா கையாள நமக்கு இலக்கணம் தேவைப்படுதே. உண்மையை சொல்லணும்னா இலக்கணம் அப்படின்னாலே தேர்வுக்கு தயாராகுவர்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடும். அந்த பயம் நிறைய பேருக்கு இருக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, அப்புறம் 10 வகையான சார்பெழுத்துகள், நன்னூல் குறிப்பிடுற 42 ஓரெழுத்து உருமொழிகள்னு எக்கச்சக்கமான விதிகள். இதெல்லாம் கேட்கும்போது மொழியை கட்டி போடுற சிறைகள் மாதிரி எனக்கு தோணுது. பெரும்பாலானவங்க இலக்கணத்தை அப்படி ஒரு கட்டுப்பாடா அல்லது மொழியோட சிறையா நினைக்கிறது தான் அந்த பயத்துக்கே காரணம். ஆனா நான் உங்களை இத முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பார்க்க சொல்வேன். இலக்கணம் அப்படிங்கிறது மொழியை கட்டுப்படுத்துற சிறை கிடையாது. அது அந்த மொழியோட அடித்தள கட்டமைப்பு, அதாவது அதோட ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன். இப்போ ஒரு பில்டிங்க எப்படி செங்கற்களும் சிமெண்ட்டும் அதோட வரைபடமும் ரொம்ப உறுதியா தாங்கி நிக்குதோ அது போலதான் ஒரு மொழிக்கு இலக்கணமும். கட்டமைப்புன்னு சொல்றீங்க. இந்த விதிகள் எப்படி ஒரு கட்டமைப்பா மாறும்? நிச்சயமா மாறும். இப்போ இருக்கிற தகவல் தொழில்நுட்ப உலகத்துல நீங்க டேட்டா கம்ப்ரெஷன் அப்படின்னு ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, பெரிய ஃபைல் சைஸை சின்னதாக்குறது. எக்ஸாக்ட்லி. அதாவது ரொம்ப பிரம்மாண்டமான தகவல்களை மிகச்சிறிய அளவுல சுருக்கி சேமித்து வைக்கிற தொழில்நுட்பம். பவணந்தி முனிவர் நன்னூல்ல சொல்ற அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு இல்லையா, அது 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் பயன்படுத்தின ஒரு டேட்டா கம்ப்ரெஷன் முறைன்னு சொல்லலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஓரெழுத்து உருமொழிக்கும் டேட்டா கம்ப்ரெஷனுக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் எடுத்துக்காட்டுகளோட சொல்லுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு தீ அப்படிங்கிற ஒற்றை எழுத்தை எடுத்துக்கோங்க. அது வெறும் உச்சரிப்பு மட்டும் கிடையாது. அது நெருப்பு, வெப்பம், அழிவு, வெளிச்சம்னு பல பரிமாணங்களை கொண்ட ஒரு முழுமையான கருத்தை உள்ளடக்கிய ஒரே ஒரு சொல். அட ஆமா. அதே போல கை அப்படிங்கிற எழுத்த பாருங்க. அது ஒரு மனித உறுப்பை குறிக்கும், ஒரு செயலை குறிக்கும், சில இடங்கள்ல அதிகாரத்தையும் குறிக்கும். கோ அப்படின்னா அரசன், தலைவன். இப்படி வெறும் ஒரு எழுத்து ஒரு முழுமையான பொருளை தருது அப்படின்னா அதை நம்ம தமிழ் மொழியோட தகவல் தொடர்பு திறனையும் அதோட ரொம்ப சுருக்கமான ஆனா ஆழமான வெளிப்பாட்டையும் தான் காட்டுது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் மொழியோட விதிகள் இல்ல, மொழியை இயக்குற சூத்திரங்கள், அதாவது ஒரு சோர்ஸ் கோட் மாதிரி. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சார்பெழுத்துகளும் அதே மாதிரி தான். உயிர்மையை ஆயுதம்னு தொடங்குற அந்த 10 வகையான சார்பெழுத்துகளை சும்மா பட்டி போட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க. அவை ஏன் சார்பெழுத்துகள்? ஏன்னா அவை முதலெழுத்துக்களை சார்ந்து வருது. கரெக்ட். அவை உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குது. ஒன்னு இன்னொன்னு சார்ந்து இயங்குற அந்த தொடர்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இலக்கணம் அப்படிங்கிறது மனப்பாடம் செய்யற வேலை இல்ல, அது ஒரு லாஜிக் விளையாட்டுன்னு உங்களுக்கு புரியும். நீங்க இலக்கணத்தை மனப்பாடம் செய்ய வேண்டிய விதிகளா பார்க்காம மொழிய சரியா பயன்படுத்த தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு நுட்பமான சூத்திரமா பார்க்க பழகணும். ரொம்ப அருமையான விளக்கம். நீங்க அந்த வழக்க பத்தியும் சொன்னீங்க. இயல்பு வழக்கு, அப்புறம் தகுதி வழக்கு அப்படின்னு. அதையும் இதே சூத்திர கோணத்துல சொல்ல முடியுமா? தாராளமா. வழக்கு அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு சொல்லையோ அல்லது கருத்தையோ எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சமூக புரிதல் தான். இப்போ இயல்பு வழக்கு அப்படிங்கிறது நாம சாதாரணமா இயல்பா பேசுற முறை. அப்போ தகுதி வழக்கு? தகுதி வழக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழல்ல மத்தவங்களோட மனம் புண்படாதவாறோ அல்லது ஒரு மரியாதையின் நிமித்தமாகவோ சரியான தகுதியான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுறது. இத ஒரு இலக்கண விதியா பார்க்காம மனிதர்களோட தகவல் தொடர்பு உளவியலா பாருங்க. எவ்வளவு எளிதா புரியுது பாத்தீங்களா? உண்மையிலே இலக்கணம் மேல எனக்கு இருந்த பார்வையே இன்னைக்கு மாறிடுச்சு. தகவல்களை நாம தனித்தனியா பார்க்காம அவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை புரிஞ்சுக்கிட்டா கற்றல் அப்படிங்கிறது ஒரு சுமையான வேலையே கிடையாது. அது ரொம்ப அற்புதமான அறிவார்ந்த பயணம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான அறிவு பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். ஜாதவ் பாயங்கோட இயற்கையின் வடியில ஆரம்பிச்சு ஆசிய யானைகளோட தந்தங்களை பத்தி பேசி, பழங்கால தமிழர்களோட வியப்பூட்டும் கப்பல் தொழில்நுட்பத்தை கடந்து திருநெல்வேலியோட ஆளுமைகளையும் இலக்கிய முத்துக்களையும் சந்திச்சு கடைசியா தமிழ் மொழியோட வேறான இலக்கண கட்டமைப்புல நின்றுருக்கோம். ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தயாராகுறீங்க இல்லையா? உங்களுக்கு நாங்க இன்னைக்கு பேசின இந்த தரவுகள் வெறும் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை தாண்டி தமிழ் மொழியோட அறிவியல், வரலாறு,
அப்புறம் பண்பாட்டு ஆழத்தை முழுமையா புரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறோம். ஒவ்வொரு மணல் துகளா எண்ணாம ஒட்டுமொத்த பாலைவனத்தோட வரைபடத்தையுமே இன்னைக்கு நீங்க பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வரைபடம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தேர்வுல எந்த கேள்வி எந்த கோணத்துல வந்தாலும் உங்களால மிக சரியா விடையளிக்க முடியும். சரி, நாம இப்ப விடைபெறும் நேரம் வந்துடுச்சு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல நாம பேசின ஒரு விஷயத்தை உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி ஒரு கேள்வியோட இதை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. அதாவது 2000 வருஷங்களுக்கு முந்தைய கப்பல் தொழில்நுட்பங்களான சுக்கான், நங்கூர மாதிரியான சொற்களை அன்றைய தமிழர்கள் தங்களுடைய கவிதைகள்ல ரொம்ப சரியா பதிவு செஞ்சு வச்சுட்டு போனதுனால தான் இன்னைக்கு பல நூற்றாண்டுகள் கழிச்சு நாம அதை படிச்சு அவங்களோட அறிவியல் திறனை எண்ணி வியக்கிறோம். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். ஆமா, இந்த இடத்துல நாம நம்மளே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி ஒன்னு இருக்கு. ஒருவேளை இன்னும் ஒரு 2000 வருஷம் கழிச்சு வர்ற எதிர்கால சந்ததியினர் இன்னைக்கு நாம வாழ்ற காலத்தோட இலக்கியங்களை எடுத்து படிச்சாங்கன்னா, இன்னைக்கு நாம பயன்படுத்திட்டு இருக்கிற எந்தெந்த நவீன தொழில்நுட்பங்களை அவங்க வியந்து பார்க்குற வகையில இன்றைய நவீன கவிதைகள்லயும் கதைகள்லயும் நாம ஆவணப்படுத்தி பதிவு பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களது இந்த தேடல் தொடரட்டும். மற்றொரு ஆழமான ஆய்வில் நாம மீண்டும் சந்திப்போம்.